ஹாய் பேபி கேர்ள்ஸ், வெல்கம் டு பைடோன் vlogs. தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க 6 மைக்ரோ ஹேபிட்ஸ். அது வந்து உங்களோட ஹைஜீனுக்காக. இது எதுவுமே வந்து நான் யூடியூப்ல பார்த்தோ இல்லை வேற எங்கேயாச்சும் சோர்ஸ் பண்ணியோ சொல்றது கிடையாது. பர்சனலாக நான் யூஸ் பண்ணி எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுத்த ஹேபிட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த மைக்ரோ ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா உங்களை ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்களை ஹோல் டே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, அண்ட் நீங்களே உங்களை ஒரு லக்ஸூரியஸ் ஃபீலுக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த மைக்ரோ ஹேபிட்ஸ். ஹைஜீன் அப்படின்னு வரும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஓரல் ஹைஜீன் தான். இந்த ஓரல் ஹைஜீன்ல ரொம்ப மேண்டேட்ரி 2 தடவை ப்ரஷ் பண்றது. ஸோ இது வந்து நார்மலா இருக்கலாம், நிறைய பேர் யூஸ் பண்ணாம இருக்கலாம், யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நான் இங்க 2 தடவை ப்ரஷ் பண்றத பத்தி நான் ஒரு ஹேபிட்டா கொண்டு வரல. ஸோ ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்க நான் சொல்ற மைக்ரோ ஹேபிட். ட்ரஸ்ட் மீ, இது வந்து ஒரு கேம் சேஞ்சர். ஏன்னா நீங்க இது இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஹோல் டே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். ஒரு வார்ம் வாட்டர்ல சால்ட்டை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் டிசால்வ் ஆனதும் நீங்க வாயில ஊத்தி இது மாதிரி பண்ணுங்க. இது வந்து உண்மையிலே சொல்றேன், இது வந்து ஒரு கேம் சேஞ்சர். உங்களுக்கு ஹோல் டே பயங்கர ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஹைஜீன் என்ன அப்படின்னா, இட்ஸ் யோர் நேம். ஸோ நெயில்ஸ்ன்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும், பொண்ணுங்களுக்கு முக்கியமா தெரியும் எவ்வளோ டஸ்ட் அதுல வந்து செடிமெண்ட் ஆகும் அப்படின்றது எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும். ஸோ இது வந்து நான் எவ்ரிடே, நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 டைம்ஸ் ஒன்ஸ் அப்படிலாம் கிடையாது. டெய்லி நீங்க நெயிலுக்குன்னே ஒரு ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலா எனக்கு வந்து பெரிய நெயில்ஸ் வளர்க்குறது பிடிக்காது. ஸோ ஐ ப்ரிஃபர் ஷார்ட் நெயில்ஸ். அப்படி ஷார்ட் நெயில்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மறக்காம கட் பண்ணிருங்க. தேர்ட் திங் இஸ் பாத்திங். ஸோ பாத்திங் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, டெய்லி நம்ம குளிச்சிருவோம். நீங்க லாங் ஹேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா வீக்லி எத்தனை தடவை குளிக்கணும் அப்படின்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. நீங்க நிறைய ஸ்வெட் ஆகிற ஆளா இருந்தா டெய்லி குளிக்கலாம். இல்ல வீக்லி 3 மேக்ஸிமம் 3 to 4 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப பெஸ்ட். பட் நாம மிஸ் பண்ற பர்டிகுலர் ஏரியா எது அப்படின்னா இந்த காது தான். ஸோ காதை வந்து மேக்ஸிமம் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ பெட்டர் நீங்க தலை குளிக்கும் போதோ எப்பப்பெல்லாம் நீங்க தலை குளிக்கிறீங்களோ அப்போ இந்த மாதிரி டவல் எடுத்து நீங்க ஃபுல்லா கிளீன் பண்ணிடுறது ரொம்ப பெஸ்ட். அண்ட் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா, இதுவும் பாத்திங் சம்பந்தமான விஷயம் தான். பட் இது குளிக்கும் போது இல்லை, குளிச்சு முடிச்சதும். ஸோ குளிச்சு முடிச்சதும் கண்டிப்பா மாய்ஸ்சரைஸ் பண்ணியே ஆகணும். அதாவது நீங்க எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ண எப்படி மாய்ஸ்சரைஸ் பண்றீங்களோ அது மாதிரி பாடிக்கும் மாய்ஸ்சரைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் மேண்டேட்டரியான்னு கேட்டா கிடையாது. பட் சம் பீப்புள்ஸ் ஆர் வெரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்கின்ல யூ கேன் சி ஃபிளேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இட் சீம்ஸ் அஸ் அன்கிளீன். நீங்க வந்து அது வந்து உங்களை எப்படி சொல்றது, இட் ஒன்ட் குட். நீங்க பார்க்கும்போது அது கிளீனா இருக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ மாய்ஸ்சரைஸ் எவ்ரி டைம். ஸோ எவ்ரி டைம் நீங்க மாய்ஸ்சரைஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நீங்க ஹார்ஷான சோப் யூஸ் பண்ணா கூட மாய்ஸ்சரைஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நீங்க ஒரு லோஷனா எடுத்துக்கலாம், இல்லை ஆயிலா எடுத்துக்கலாம், எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை பண்றது ரொம்ப பெஸ்ட். ஃபோர்த் விஷயம் என்னன்னா, இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்றது இல்லை. அது என்னன்னா கோம். ஸோ கோம்பை கிளீன் பண்றது தான் ஃபோர்த் விஷயம். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, நான் தலை குளிச்சுட்டு வரேன். தலை குளிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு நான் சீவிட்டு நான் சும்மா எடுத்து மோந்து பாக்குறேன். இன்னும் அதுல வந்து ஒரு ஆயில் ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. என்னடா அது, நான் நல்லா தானே குளிச்சேன் அப்படி இருக்கும்போது அப்படி நான் தோணுனதுக்கு அப்புறம் நான் அந்த கோம்பு எடுத்து நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். இதுல வந்து ஆயில் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வாட். நிறைய பேர் வந்து இதை பாக்குறது இல்ல, மென்ஷன் பண்றது இல்ல. அதுவும் அது மட்டும் இல்லாம இது வந்து உட்டன் கோம்ப். ஸோ இதுல வந்து ஆயில் வந்து ஸ்டோர் ஆகும்னா இது வந்து உறிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரிதான் இதோட கண்டிஷனு. இதுல சம்டைம்ஸ் வந்து இந்த உடன் கோம்ப் யூஸ் பண்றவங்களும் ஆயில்ல ஊற வச்சுட்டு யூஸ் பண்றவங்களும் உண்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்மெல் வரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி, இல்லை ஒரு ஹேர் வாஷ்க்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை வச்சு கிளீன் பண்றது வெரி பெஸ்ட். இது வந்து நீங்க ரெகுலராகவும் பண்ணலாம். ரெகுலராகவும் நீங்க ஆயில் யூஸ் பண்ணிட்டு கோம் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் பண்ணாலும் ஓகே. பட் இதை வந்து மறக்காம பண்ணிருங்க. இதை நீங்க அதுக்கப்புறம் நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணும் போதும் அந்த ஸ்மெல் வருது அப்படின்னா அப்போ உங்களோட கோம்ஸ் வந்து கண்டிப்பா கிளீனா இருக்கணும். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் 6th திங் என்ன அப்படின்னா, இது ரொம்ப அண்டர் ரேட்டடான விஷயம். அண்ட் நம்ம வீட்லயும் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு எப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது எனக்கு பெருசா தெரியல. நான் பிஜி போனதுக்கு அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, வெட் டவல்ஸ் இல்லை வெட் கிளாத்தை வந்து வெளியே போய் காய போடுறது. ரூம்லயோ நம்ம இருக்கிற இடத்துல காய போடக்கூடாது. நெவர் டூ தட். மேக்சிமம் சன் ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. முக்கியமா வெட்டா இருக்கிறது. அதாவது டவல்ஸ் வந்து நம்ம குளிச்சுட்டு வருவோம், குளிச்சு நம்ம பேட் ட்ரை பண்ணிட்டு
அது வந்து இன்னும் அதுல வந்து ஈரம் இருக்கும். அதை வந்து நம்ம ரூம்லயே வைக்கிறது நெவர் குட். இது வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நான் பிஜில இருக்கும்போது அப்படிதான் போட்டு போவேன். பட் அதுல வந்து ஒரு ஒரு ஈரமா இருக்கிற ஸ்மெல் வந்து வந்துட்டு இருக்கும். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாப்பீங்க, கம்ஃபோர்ட் ஊத்திட்டு நீங்க ஈரமா இருந்தாலும் அது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இட் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். ஏன்னா அதுல வந்து ரொம்ப பாக்டீரியா தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற கிளாத்ஸும் அப்படிதான். நீங்க வாஷ் பண்ணிட்டு தயவு செஞ்சு, நீங்க பிஜில இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரூம்ல போடாதீங்க. ஒரு வெயில் படுற இடத்துலயோ இல்ல வெளியே உங்களுக்கு காய போடுற இடம் இருக்கும் இல்லையா, அங்க போய் போடுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, யூ கேன் சி, நீங்க வந்து டைரக்டா ட்ரை பண்ணியே பாருங்க. உங்களோட வெட் கிளாத்ஸை ரூம்ல போட்டு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி சன் ட்ரையும் பண்ணுங்க. எது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்க மாட்டோம். பட் இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ தட்ஸ் இட் பேபி கேர்ள்ஸ். இது வந்து ரொம்ப சின்னதா தெரியும், பட் இட் ஒர்க்ஸ் அ லாட். எனக்கு வந்து இது பர்சனலா ஒர்க் ஆயிருக்கு. இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஹானஸ்டான ட்ரூத் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வெளியே தான். ஐ மீன், வெளியே நம்ம எப்படி செய்யறது, வெளியே நம்மளை எப்படி குரூம் பண்ணிக்கிறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் உள்ள நம்ம இன்னும் ஹைஜீனா வச்சுக்கிறதுக்கு உள்ள, ஐ மீன், நம்ம சாப்பிட்றது, நம்ம எவ்வளவு ஹெல்த்தியா சாப்பிட்றோம் அப்படின்ற விஷயத்த நான் இப்பதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது சக்சீட் ஆச்சு அப்படின்னா ஐ வில் மேக் அனதர் வீடியோ. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஹைஜீன் பத்தி இல்ல வேற ஏதாச்சும் பத்தி பேசணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.